வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஒரு தேடலும் மனதிற்குள் வருகின்றது. இதை குறித்த செய்திகள் நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறோமே என்கின்ற மகிழ்ச்சியும் மனதிற்குள் ஆட்கொள்கின்றது. டைட்டானிக் கப்பலை குறித்து நாம் அனைவருமே அறிந்திருப்போம். குறிப்பாக டைட்டானிக் திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்கும். காரணம், டைட்டானிக் திரைப்படத்தில் சொல்லப்பட்ட காதல் கீழ்த்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையின் அடிப்படையில் அந்த காதலில் நடைபெற்ற முட்டல் மோதல்கள், இவைகள் அனைத்துமே நம் மனதிற்குள் ஒரு ரம்மியமான ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த டைட்டானிக் கப்பலின் உண்மை நிலை என்ன? இந்த டைட்டானிக் கப்பல் எப்பொழுது கட்டத் தொடங்கினார்கள்? இது எப்படி கடலில் மூழ்கியது? போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பல செய்திகள் மூலம் அறிந்திருப்போம். ஆனால் தற்பொழுதும் டைட்டானிக் கப்பலை குறித்து பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது அமெரிக்காவில் ஒரு பகுதி இருக்கின்றன. அந்த பகுதியிலே டைட்டானிக் கப்பலில் இருந்து எடுத்து பாதுகாக்கப்பட்ட பழைய அந்த பொருட்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகிறது. சுமார் 3500க்கு மேற்பட்ட பொருட்களை அவர்கள் எடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக ஆர்எம்எஸ் டைட்டானிக் என்கின்ற ஒரு நிறுவனம்தான் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய, அந்த மூழ்கி போன அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு உரிமையை பெற்றிருந்தது. 1994ஆம் ஆண்டு நீதிமன்றம் அந்த உரிமையை ரத்து செய்துவிட்டது. ஆனால் இவர்கள் கவர்ந்தெடுத்த அல்லது இவர்களால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் பாதுகாப்பாகவே வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் எங்கே என்பதை மிக ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அதில் குறிப்பாக சில பொருள்கள் இன்று வரை பேசக்கூடிய பொருட்களாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். குறிப்பாக டைட்டானிக் கப்பலில் கண்டுபிடிக்கப்பட்ட நறுமண குப்பிகள், அதிலிருந்து வீசுகின்ற நறுமணம் இன்றும் பலரை வியக்க வைக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த டைட்டானிக் கப்பலில் 90 வகையான நறுமணங்களை வைத்து விற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நறுமண கடைக்காரர் இருந்தார் என்றும், அவர் அந்த டைட்டானிக் கப்பலோடு மரணத்தை தழுவிவிட்டார் என்றும், அவர் வைத்திருந்த அந்த நறுமண குப்பிகளில் சில குப்பிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதை திறக்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு நறுமணம் வீசுகிறது என்கின்ற ஒரு செய்தி. அதுபோல டைட்டானிக் கப்பலில் கைப்பற்றப்பட்ட ஒரு கைப்பை, இந்த கைப்பையில் அந்த டைட்டானிக் கப்பலில் பயணித்து கொண்டிருந்த ஒரு பெண் உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட பல விடயங்கள் இருந்தது என்கின்ற செய்திகள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் 5 நாட்களுக்கு முன்பு ஒரு அரிய செய்தி கிடைக்கிறது. சுமார் 112 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த, அதாவது டைட்டானிக் கப்பல் மூழ்கி 5 நாட்களுக்கு பின் வெளியான டெய்லி மிரர் என்கின்ற ஒரு பத்திரிகை ஒரு வீட்டின் அலமாரியில் இருந்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த டெய்லி மிரர் என்கின்ற அந்த பத்திரிகையில் அந்த டைட்டானிக் கப்பலில் நடந்த யார் யார் பயணித்தார், யார் முதன்மையானவர்கள் போன்ற பல விடயங்களை குறித்து அதிலே பதிவு செய்திருக்கிறது. அப்படி பதிவு செய்த அந்த பதிவில் ஒரு பதிவு மற்றவர்களுடைய மனதை தொடுவதாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்காவின் மிகப்பெரிய மில்லியனர், அதாவது அமெரிக்காவில் இவரை விட வசதியானவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் வசதியாக இருந்த ஜான் ஜேக்கப் 4 என்கின்ற ஒரு நபர் அந்த கப்பலிலே பயணித்திருக்கிறார். 18 வயதான தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்திருக்கின்றார். அந்த கப்பல் மூழ்கப் போகிறது என்கின்ற பொழுது அந்த நிறைமாத கர்ப்பிணியை அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படகுகளில் ஏற்றிவிட்டு இவரும் ஏறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் பெண்களுக்குத்தான் முதல் உரிமை என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்ட பொழுது இந்த ஜான் ஜேக்கப் அவரால் அங்கு ஏற முடியவில்லை. அவர் மரணத்தை தழுவி விடுகிறார். அவர் மரணத்தை தழுவி சுமார் 4 ஆண்டுகள் கழித்து தப்பித்து சென்ற அந்த மனைவி மறுமணம் செய்து கொள்கின்றார். அதுபோல டைட்டானிக் கப்பலில் மிக குறைவான வயதில் பயணித்தது யார் என்றால் ஒரு 2 மாத குழந்தை. இந்த குழந்தையும் காப்பாற்றப்பட்டு அந்த குழந்தை அதன் பின்பு 97 வயது வரை உயிரோடு இருந்து அவர் மரணத்தை தழுவி இருக்கின்றார். இவை டைட்டானிக் கப்பலை குறித்து அறியாத பல செய்திகளாக இருக்கின்றன. அதுபோல டைட்டானிக் கப்பலில் இருந்து அந்த மூழ்கிய இடத்தில் இன்னும் பல பொருட்கள் இருக்கிறது என்கின்ற ஆராய்ச்சியை முடுக்கி விடுவதற்கான பல களங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள்.
இந்த டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் 1909ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த கப்பலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கட்டுவதற்கு. அதன் பின்பு 1911ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அதை கட்டி முடித்திருக்கின்றார்கள். இந்த கப்பலில் ABCDEG என்கின்ற அடுக்குகள் அந்த கப்பலிலே இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு அடுக்குகளிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வகையினரை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் கட்டமைத்திருக்கிறார்கள். வசதி படைத்தவர்களுக்கு ஒரு அடுக்கென்றும் மற்றவர்களுக்கு இன்னொரு அடுக்கென்றும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு இன்னொரு அடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கப்பல் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் கட்டப்பட்டு அது முடிக்கப்பட்டவுடன் ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்திருந்தார்களாம். இந்த கப்பலை இறைவனாலும் அசைத்து பார்க்க முடியாது, இந்த கப்பலை யாராலும் மூழ்கடிக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தை பயன்படுத்தி தான் அந்த விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார்களாம். கப்பல் இங்கிலாந்திலிருந்து நியூயார்க்கு பயணத்தை மேற்கொள்கின்றது. இங்கிலாந்திலிருந்து நியூயார்க்குக்கு பயணத்தை மேற்கொள்கின்ற இந்த கப்பல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கிறது. பயணத்தை ஆரம்பித்த 4வது நாள் இந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி அது மூழ்கிவிடுகிறது. பனிப்பாறையில் மோதி அந்த கப்பல் மூழ்கின்ற பொழுது அங்கு ஒரே புகைமூட்டம் போன்ற ஒரு தோற்றம்தான் இருந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அவர்களிடம் 20 படகுகள் தான் இருந்திருக்கின்றன. இந்த 20 படகுகளில் சுமார் 765 பேரை காப்பாற்றியிருக்கிறார்கள். 1500க்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். காப்பாற்றப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஆண்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் பெருவாரியாக எடுக்கப்படவில்லை என்ற செய்திகள் சொல்லப்படுகின்றது. அதுபோல இந்த கப்பலின் மாலுமியாக இருந்தவரை குறித்து பல செய்திகள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, அவர் மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தார் என்று சொல்கின்றார்கள். இன்னொன்று, அவர் ஒரு அறைக்குள் சென்று கதவை மூடிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார் என்கின்ற செய்தி சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியும் எடுத்து வைக்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு சிறு குழந்தையை காப்பாற்றுவதற்காக இந்த மாலுமி எடுத்த முயற்சிகள் அந்த முயற்சிகள் வெற்றி காண அந்த குழந்தையை காப்பாற்றிவிட்டு இந்த மாலுமி மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது என்பதற்கான விளக்கங்கள் இதுவரை யாரிடமும் இல்லை. எல்லோருமே சொல்லக்கூடிய இந்த செய்திகள், மாலுமியை மையப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கிலாந்தில் இந்த மாலுமியை ஒரு புகழ்பெற்ற மாலுமியாக பறைசாற்றி அவருக்கு சிலை நிறுவி வைத்திருக்கின்றார்கள். டைட்டானிக் மூழ்கிய அந்த நாட்களில் மக்கள் போய் அந்த சிலை அருகே நின்று அந்த மாலுமியை குறித்து நினைவு கூர்ந்து கொண்டு வருவது ஒரு வாடிக்கையாக இருக்கின்றது. இந்த டைட்டானிக் கப்பலை RMS டைட்டானிக் என்கின்ற நிறுவனம் தான் கட்ட ஆரம்பிக்கின்றது. அதுபோலத்தான் இந்த நிறுவனத்திற்குத்தான் மூழ்கிய இடங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுப்பதற்கான அனுமதியும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த அனுமதி ரத்து செய்யப்படுகின்றன. தற்பொழுது கூட டைட்டானிக் கப்பலை குறித்து பல செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் வியக்கத்தக்க விடயங்களை மையப்படுத்தியதாக இருந்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக டைட்டானிக் கப்பலில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற காதல், டைட்டானிக் கப்பலில் யார் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள் என்கின்றதை மையப்படுத்திய கருத்துகள் என்பது ஒருபுறம் பேசப்படுகின்ற நேரத்தில், அந்த மேல்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி கடலில் வீழ்ந்த பொழுது ஒரு அரண்மனையே பேர்ந்து வீழ்ந்தது போன்று இருந்தது என்று குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அந்த கப்பல் எவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்போடு இருந்திருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் இங்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த கப்பலை குறித்து பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இறைவனுக்கு எதிராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த கப்பல் 4 நாட்களில் சரணடைந்து விட்டது என்பதையும் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். டைட்டானிக் காதலின் சின்னம் அல்ல, இன்று வரை உலகை வியக்க வைத்து கொண்டிருக்க அல்லது உலகை திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணவத்தை மையப்படுத்திய ஒரு செருக்காகத்தான் அதை நம்மை பார்க்க முடிகின்றது. இன்னும் பல செய்திகளோடு உங்களை நான் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.